தாத்தாக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போனதால வந்து சூர்யா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அதனால மகா வந்து கோச்சிட்டு வந்து வரலட்சுமி விரதத்தில வந்து சூர்யா ஆசீர்வாதம் பண்ணாதால கிளம்புறாங்க. அப்ப சூர்யா வந்து சமாதானப்படுத்தி மகா வந்து இருக்க வைக்கிறாரு. 3 மாசம் டைமும் கேட்குறாரு. இந்த சூழ்நிலையில சூர்யா என்ன பண்றாரு, மகா வந்து நம்ம பாசமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இங்க என்ன பண்றாங்க, தாத்தா வந்து அவருக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாரு. "இங்க பாரு சூர்யா, மகாவ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கப்பா. எப்ப பார்த்தாலும் மகா கிட்ட கோவத்த காட்டாத. ஏன்னா மகா வந்து நம்ம வீட்ல வந்து இருக்கணும். அவ ரொம்ப முக்கியமானவ. இங்க பாரு மகா கிட்ட நல்ல குணங்கள்லாம் நெறைய இருக்கு. உன் அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? இந்த வீட்ல எல்லாருக்குமே மகாவோட குணத்த பத்தி நல்லா தெரியும். மனசுல வந்து எதுவுமே இல்ல மகாக்கு. மகா ரொம்ப ரொம்ப நல்லவப்பா. என்ன சுயமரியாதை கொஞ்சம் எதிர்பார்ப்பா அவ்வளோதான். மத்தபடி வந்து நல்ல பொண்ணுப்பா மகா. நீயும் உங்க அம்மா மட்டும் தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம்." அப்படின்ற மாரி எவ்வளோ அட்வைஸ் பண்றாரு. உடனே தாத்தாக்கு திடீர்னு வந்து அப்படியே வந்து ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுது. அவருக்கு வந்து இருமல் அதிகமாயிடுது. அவருக்கு ஒரு மாரி மூச்சு விட சிரமப்படுறாரு. ரொம்ப பயந்துடுறாரு சூர்யா. உடனே ஓடி போய் அந்த மாத்திரை எடுத்தும் கூட, "இல்லப்பா நான் மாத்திரை போட மறந்துட்டேன் போல இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே யோசிக்கிறாரு, தாத்தா பாவம். இதுக்கப்புறம் தாத்தா வந்து அவர் இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பாரு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 3 மாசம் அவர் வந்து நல்லபடியா நம்ம பார்த்துக்கணும், சந்தோஷமா பார்த்துக்கணும். அதுக்கு கண்டிப்பா மகா கிட்ட நம்ம நல்லபடியா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அடுத்து எல்லாருமே வந்து சாப்பிட உட்கார்றாங்க. அப்ப கரெக்ட்டா வந்து நம்ம மகா வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. திடீர்னு சூர்யா சொல்றாரு, "மகா நீ எப்ப பார்த்தாலும் பரிமாறினே இருக்கட்டும்மா. இங்க தான் இருக்குல்ல, எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். நீ உட்காந்து சாப்பிடு" அப்படின்னோனே, பரவாயில்லங்கன்றாங்க. "நான் அதான் சொல்றேன்ல உட்காந்து சாப்பிடு" அப்படின்றாங்க. உடனே வந்து தாத்தாவும் இல்ல, "அதான் சூர்யா சொல்றான்லம்மா, வீட்டுக்காரர் சொன்னா கேட்கணும்மா, உட்காந்து சாப்பிடுமான்னோனே" மகாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே சூர்யா பக்கத்துல வந்து உட்கார வராங்க. அப்ப கரெக்ட்டா வந்து ராஜலட்சுமி ராஜலட்சுமி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து மகா வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது கரெக்ட்டா புறக்கேறிடுது. சூர்யா என்ன பண்றாரு, "நான் உனக்கு பரிமாறுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாப்பாடுலாம் போடுறாரு. அடுத்து மகாவ தலையில தட்டி விடுறாரு. "இத எடுத்து வச்சு சாப்பிடு, அத எடுத்து வச்சு சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அவரே வந்து சாப்பாடு போட்டு மகாவுக்கு வந்து குடுத்து பரிமாறி மகாவ சாப்பிட வைக்கிறாரு. "புறக்கு இப்படி ஏறுது உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணி எடுத்து அவரே வந்து ஊட்டி விடுறாரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு. ராஜலட்சுமி அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து சைகை காட்டுறாங்க. வந்து "சித்ரா பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, மகா வந்து "சரி எனக்கு போதுங்க, நான் எழுந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. கரெக்ட்டா வந்து சூர்யா வந்து கைய பிடிச்சு இழுக்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து "என்னப்பா ரூம்ல வச்சக்கூடாதா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தா சூர்யாவோட வாட்சில வந்து மகாவோட அந்த சாரியோட வந்து ஃபில்ட் வந்து மாட்டியிருக்கு. அத பார்க்காம எல்லாரும் வந்து சூர்யா தான் கைப்பிடிச்சு இழுக்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. ராஜலட்சுமி அதே நினைக்கிறாங்க. உடனே சூர்யா வந்து "ஐயய்யோ! எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்களே" அப்படின்னோன உடனே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து பொறுமையா வந்து அத எடுக்குறாங்க. அந்த சாரியோட அந்த அந்த முடிய வந்து எடுக்குறாங்க. எடுத்துட்டு வந்து சரி சொல்லிட்டு வெட்கப்பட்டு போறாங்க. உடனே எல்லாருமே வந்து "சூர்யா உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க எல்லாரும். இதெல்லாம் பார்க்குற ராஜலட்சுமி செம்ம டென்ஷனா இருக்கு. அடுத்து வந்து சூர்யா வந்து யோசிக்கிறாரு, "ஐயோ! எல்லாருமே தப்பா நினச்சிருப்பாங்களோ, அம்மா உட்பட. நம்ம எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறோம்னு தெரியலையே. நம்ம மகாவ தான் கைய பிடிச்சு இழுத்தோம்னு நினைப்பாங்க. என்ன பண்றது?" அப்படின்னோனே, "இதில என்னப்பா இருக்கு? புருஷன் பொண்டாட்டினா எல்லாம் இருக்க தான் செய்யும். நீ வந்து யோசிக்காத சூர்யா" அப்படின்ற மாரி வந்து அவங்க சித்தப்பாலாம் வந்து சொல்லிட்டு போறாங்க. அதான் வந்து ரொம்ப சந்தோஷமா இத பார்த்துட்டு போறத பார்த்துட்டு சூர்யாவும் சந்தோஷப்படுறாரு. இதோட முடியுது.